ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்னம் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசை சந்திரபுத்தி என்ற பதிவு தானே. இந்த பதிவானது லக்னத்தின் எண்ணி வர 12ஆம் பாவம் 12ஆம் ராசினு விருச்சிக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசி நட்சசாரம் போது நட்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சந்திரபாகம் 8 கோடி சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்டம் டபாஸ் கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டம் பார்த்தீங்கன்னா லான் போட்டுருக்கு தான் உங்கள் லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆவோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசர் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிரகத்தை போட்டிருப்பாங்க, சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தை தான் உங்களுடைய தசபதி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசபதி அளிக்கிறாங்க. பலன் அளிக்கிறது பதிவோட விளக்கத்தோட புதிய புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது புரிஞ்சு பலன் பார்த்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? தனுசு லக்னம் பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் தசையில் சந்திரபுத்தி நடக்கும்போது லக்கண பாவ ரீதியான பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது சுக்கர தசையானது 6 கோடி 11 கோடி சுக்கர தசைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு புத்தி பார்த்தீங்கன்னா 8 கோடியும் சந்திர புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுகதசையான 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சுக்கரதசை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1 வருடமும் 8 மாதமும் வரை செயல்பட்டு. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் பாகமான 12ஆம் ராசியான விருச்சிக ராசி என்ன நட்சசாரம் பார்த்தலாங்க. அப்போ என்ன நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா விசாக 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அனுசு 1 2 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேட்டை 1 2 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு விசாக சாரத்தில் உங்களுடைய 8 கோடி சந்திரபாகம் இருந்து எப்படி பலன் அளிக்கிற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த நீச்சம்பாங்க. ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்கன மாதம் வாங்கி அங்கே பார்த்தீங்கன்னா நவாமசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்றுப்பாருங்க. அப்போ இந்த விசாக 4ஆம் பாதத்தில் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நீச்சம் கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி புத்தி நடத்துறா பாப்பா ஆட்சி பெற்று புத்தி நடத்துறாரு. அதாவது நீச்ச பங்கமாகி ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துறாரு 8 கோடி புத்தி. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு கடனை வாங்கியாவதுங்க நம்ம வீடு வாங்குவோம், வண்டி வாங்குவோம், வாகனம் வாங்குவோம். ஓகேங்களா? ஒரு பயணம் போவோம், ஒரு தாயாருக்கு செலவு பண்ணுவோம், நம்மளோட சுகஸ்தானத்தை அமைச்சிக்குவோம், நம்ம உடல்நிலையை பார்த்து நம்ம சரி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு பெண்கள் விஷயம் மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய பாயிண்டை போய் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு சிறு இடம் இடங்கள் வாங்கி கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சில பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது போர் போடுவாங்க, அது தொலைவு போர் போடுவாங்க. அதுக்குண்டான விரையும், அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான வெளியூர்லேருந்து வர வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நடக்கும்போது கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த போவாங்க. அடுத்த என்ன சார் இருக்குது? அனுசாரம் இல்லைங்களா? அப்போ அனுசாரங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி சார் சனியோட சார் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 8 கோடி வந்து நீச்சம் பெறாரு. இந்த இடத்துல மறைஞ்சது நீச்சம் பெறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கண்டிப்பாக வலி வேதனை பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ யார் என்னென்ன கொடுப்பாங்க? நம்மளுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இது தத்து கொடுத்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சரியான வருமானம் பண்ண முடியாது, சரியான குடும்பத்தை கொஞ்சம் ரெண்ட் பண்ண முடியாது, நம்ம விடாமுயற்சிகள் நம்ம சரியாக ஈடுபட முடியாது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசான உடன்பாடு நமக்கு இருக்காதுங்க. அப்போ இளைய சகோதரி நம்ம உதவி பண்ண தகவல் தொடர்பு மூலிமா நம்ம பெரிய ஆதாயம் கிடைக்காது. ஒரு மாமனார் மூலிமா நமக்கு பெரிய ஆதாயம் கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு முயற்சி பண்ணுவோம், ஜானியான முளம் கத்திரிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? எதுவுமே பிளான் போட்டால் நடக்காதுங்க. எதையுமே நம்ம சோர்வு தான் அடையும் தவிர இதில் உற்சாகம் அடைகிறதுக்கு உண்டான பாயிண்ட் கம்மி தாங்க. ஓகேங்களா? அப்போ சந்திரன் நீச்சம் பண்ணதால் இது பலன் பார்த்தா ஜாதகத்தை பார்த்தா நம்ம இது உண்டான பரிகாரம் சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இன்னும் எவ்வளோ சொல்ல அடுத்த சார் போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா கேட்டை சார் இல்லைங்களா? அப்போ இப்போ 7 கோடி 10 கோடி சாரம். அப்போ இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி சாரம். ஓகேங்களா? ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீச்சம் போகிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் திருமணங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்காது. நடந்தாலும் பெருசாக உபயோகம் இருக்காதுங்க.
பெருசாக நம்ம எதிர்பார்த்த வரன் கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட தொழில் அமையாது. கூட்டம் இருக்கிற தொழில் இருக்கும்போது தசா புத்தி வருதுன்னா கேட்டாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்து உஷாராக இருக்கனால ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ பேர் புகழ் பட்டப்படி படிக்கனாலும் இந்த இடத்துல பெருசாக நம்ம உபயோகம் இருக்காது. அப்போ வந்து சூதாடுறது, சீட்டாடுறது, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இந்த பொழுது வண்ணமாக பண்ணுறோமோ அது பார்த்து உஷாராக பண்ணணும். அது பார்த்து பெருசாக இங்கே வரணும் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்து அதில் அனைத்துக்கும் உஷாராக சோதனை பண்ணும்போது நல்லா பார்த்து எச்சரிக்கையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு காப்பாற்றி கொண்டு போகலாம். ஓகேங்களா? பயணிச்சுமா சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.